விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த பதிவு உங்களுக்கு சாதாரணமாக வந்தது கிடையாது. இந்த காலம் மிகப்பெரிய அளவில் சத்தம் இல்லாதது மாற்றத்தை கொடுக்க உங்களுக்கு வரப்போகுதுங்க. வெளியில் எதுவுமே நடக்காத மாதிரி தோணலாம், ஆனால் உங்களுக்குள்ள மிகப்பெரிய முடிவுகளை நீங்கள் எடுக்க போகிறீங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்களே தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், என்றைக்குமே தெய்வம் இறங்கி வந்து உதவி செய்யாது. பிரபஞ்சம் ஒரு சிக்னலை தாங்க கொடுக்கும். நீங்கள் அதை சரியாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாமல் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை முடிவு பண்ண போகிறீங்க. அந்த முடிவுகளால் உங்களினுடைய அடுத்த கட்டமே வாழ்க்கையில் மாறப்போகுது. என்னோட வாழ்க்கை இப்படி இருக்குமா அப்படின்னு நீங்கள் இத்தனை நாளாக ஏங்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த வீடியோ பதிவை எந்த இடத்துலையுமே பாதியில் நிறுத்தாதீங்க. இது ஒரு சாதாரண வீடியோ பதிவு கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி அதே விஷயம் மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்துச்சு இல்லையா, அந்த குழப்பத்திற்கு ஒரு தெளிவு கிடைக்குங்க. யாரை பிடிச்சு வைக்கணும், யாரை விடணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்குள்ள பிறக்க போகுது. அந்த புரிதல் மெதுவாகத்தாங்க வரும். இன்னும் சரியாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் சில விஷயங்களை இழந்ததுக்கு அப்புறமா தான் வரும். அதுதான் காலத்தோட சூட்சமம். சனீஸ்வரன் சில விஷயங்களை சாயம் வெளுத்த பின்பு தான் உங்கள் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துவார். நீங்கள் எப்போவுமே சோர்வாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சூழ்நிலை கிடையாது. ஒரு விஷயத்தில் உங்களுக்கு புரிதல் இல்லாததுனால நிறைய யோசிச்சு நீங்கள் சோர்வாயிருவீங்க. இந்த நாட்களில் உங்கள் மனசு மிகப்பெரிய ஒரு முடிவெடுக்க தயாராகிக்கிட்டு இருக்குதுங்க. ஒரு விஷயத்தை கட்டாயப்படுத்தி இழுத்து பிடிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து வரும். அது பலகீனம் கிடையாது, அதுதாங்க உங்களோட மாபெரும் பலம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் உங்களை சுற்றி வச்சிருக்கக்கூடிய உறவுகள் கிட்ட இருந்து வெளியே வருவீங்க. சில உறவுகள் கிட்ட நெருங்கி போவீங்க. அதாவது உறவுகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து வடிகட்டப்படுங்க. நீங்கள் யாரையுமே பிடிச்சி இழுக்க வேண்டாம். என்னோட வா, என்னோடையே இரு அப்படின்னு சொல்லி நீங்கள் அமைதியாக இருக்கிறது தான் உங்களோட மாற்றமே காரணம். என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் எல்லாரையும் எல்லா விஷயத்துலையும் நம்பிட்டு இருக்கீங்க. கவனமாக கேளுங்க. இந்த 10 நாட்களில் இப்போ முடிஞ்ச 10 நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு அமைதியான முடிவுங்க. இப்போ இந்த நாட்களில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் அடுத்த 6 மாதத்தோட தசையவே தீர்மானிக்க போகுது. வரக்கூடிய நாட்களில் பெரிய விஷயம் நடக்கிற மாதிரி தெரியாது, அதுதாங்க காலத்தோட சூட்சமும் கூட. ஆனால் உள்ள ஒரு முடிவு உருவாக ஆரம்பிக்கும். யார்கிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கணும், எந்த விஷயத்த நம்ம தொடர்ந்து செய்யணும், எந்த விஷயத்த அமைதியாக விட்டுறணும், இந்த கேள்வி எல்லாத்துக்கும் பதில் கிடைக்க போகுது. இந்த முடிவு கோபத்தால் எடுக்கக்கூடிய முடிவு கிடையாது, தெளிவால் எடுக்கக்கூடிய முடிவு. இது சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறது பல நேரங்களில் வாழ்க்கையை மாற்றுறது பெரிய செயல் கிடையாது. அமைதியாக எடுக்கப்படுற ஒரு சின்ன முடிவு தான். அந்த அமைதியான முடிவு அடுத்த 6 மாதத்துல பாதையை தீர்மானிக்கும். அதனால தான் இந்த காலம் சாதாரண காலம் இல்லை, இது உங்கள் வாழ்க்கையோட திசையை மாற்ற ஆரம்பிக்கும் நேரம். தொழில் வாழ்க்கையில் ஒரு அமைதியான மாற்றம் ஆரம்பிக்குது. வெளியில் பெரிய மாற்றம் நடந்தது மாதிரி தெரியாது. நீங்களோ யார்கிட்டையும் சொல்லாமல் தான் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு திட்டம் உருவாக ஆரம்பிக்கும். ஒரு புதிய யோசனை தோன்றலாம், அல்லது ஒரு சிறிய நகர்வு செய்யப்படும். எத்தனை நாளைக்கு தான் இதையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, அடுத்த கட்டத்திற்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணம் வரலாம். இல்லைனா இப்படி மாறினா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாற்று சிந்தனையும் மெதுவாக உருவாகலாம். இது உடனே நடக்க வேண்டிய விஷயம் இல்லை, ஆனால் இது முக்கியமான ஆரம்பம். இந்த சிந்தனைகள் தான் பின்னாடி பெரிய மாற்றத்திற்கு காரணமாக அமைய போகுது.
பல நேரங்களில் தொழிலில் பெரிய முன்னேற்றம் ஒரு பெரிய முடிவால் வராது, ஒரு அமைதியான யோசனையால் தான் ஆரம்பிக்கும். அந்த யோசனை, அந்த சிறிய திட்டம், அந்த மாற்று சிந்தனை, இது எல்லாமே உங்களோட எதிர்காலத்தின் விதைகள். இப்போ இது ரொம்ப சின்ன சின்ன ஒரு விஷயந்தாங்க. இப்போ ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் எதிர்காலத்தை எட்டி பார்த்தா இதுதான் உங்கள் மாற்றத்திற்கான ஆரம்பம் அப்படின்னு புரியும். இந்த காலகட்டத்தில் திடீர்னு பெரிய பணவரவு வர்றது மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் இருக்காது. ஆனால் பணம் குறித்த ஒரு தெளிவு ஆரம்பிக்கும். எதுக்காக செலவு செய்யணும், எதுக்காக செலவு செய்யக்கூடாது, எதை தவிர்க்கணும், எது தேவையான செலவு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு புரிதல் ஆழமாக மனசில் உருவாகும். முன்னாடி கவனிக்காமல் செலவு செஞ்ச விஷயங்கள்ல இப்போ நீங்கள் யோசித்து முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க. இது கட்டுப்பாடு கிடையாது, இதுதாங்க புத்திசாலித்தனம். பணம் அதிகமாக வர்றது மட்டும் அதிர்ஷ்டம் கிடையாது. பணத்தை சரியான இடத்துல சரியான நேரத்தில் பயன்படுத்த தெரிஞ்சாதான் உண்மையான முன்னேற்றம். இந்த நாட்களில் நீங்கள் எடுக்கிற ஒரு சிறிய பணம் சம்மந்தப்பட்ட முடிவுகள், ஃபைனான்சியல் டிசிஷன்ஸ் பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஸ்டேபிலிட்டியை கொடுக்கும். அதனால் இந்த காலம் பணவரவு காலம் கிடையாது, பணத்தை பற்றி புரிஞ்சிக்கக்கூடிய காலம். நினைவில் வச்சுக்கோங்க, இந்த வாரம் பணத்தில் புத்திசாலித்தனம் தான் உண்மையான அதிர்ஷ்டம். வரக்கூடிய நாட்களில் உங்களோட மனசில் ஒரு மாற்றம் ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு உடனே, அதாவது கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் பதிலை சொல்லியிருப்பீங்க. அப்பேற்பட்ட இடங்களில் இனி வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி யோசித்து பதிலை சொல்லுவீங்க. அந்த மாதிரி உங்களினுடைய நிலைமை மாறும். அதே மாதிரி தான் உங்களினுடைய வாழ்க்கையும் பொறுமையாக மாற ஆரம்பிக்கும். நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. உடனடி எதிர்வினைகள் குறையும். கவனித்து பார்க்கும் பழக்கம் அதிகரிக்கும். எதிர்வினைகளே எதிர்காலத்தை தீர்மானிக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்துக்குமே உடனடியாக நீங்கள் பதிலளிக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு இனி எப்போவுமே நினைக்காதீங்க. யாராவது எதையாவது சொன்னால் கூட அதை உடனே மனசில் நீங்கள் எடுத்துக்காமல் தூரத்திலிருந்து அதை பார்க்க ஆரம்பிங்க. இந்த மாற்றம் வெளியில் பெருசாக தெரியாது, ஆனால் இது மிக முக்கியமான மாற்றம். ஏன்னா எல்லா விஷயத்திற்குமே உடனே நீங்கள் ரியாக்ட் பண்ணுறது சக்தி கிடையாது. எப்போவுமே அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சாலே அதுவே மாபெரும் யுக்தி. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள ஒரு அமைதி உருவாகும். அந்த அமைதி ஓட்டம் இல்லைங்க, அது மாபெரும் தெளிவு. அந்த அமைதி எந்த ஒரு விதத்திலையுமே உங்களுக்கு பலவீனமாகாது. அது உங்களோட கட்டுப்பாடு. யார்கிட்டையும் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு புரிய வரும். முன்னாடி இவங்கெல்லாம் என்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நிறைய முயற்சி பண்ணீங்க. அந்த இடத்துல எல்லாம் இப்போ அமைதியாக இருக்க தேர்வு செய்ய போகிறீங்க. யாராவது புரிஞ்சுக்கிட்டா சரி, புரியலை அப்படின்னாலும் நீங்கள் உங்களை மாற்றிக்க மாட்டீங்க. யாராவது கவனிக்கணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இனியும் ஓடிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. உங்களுக்கான பாதையை நீங்களே தேர்ந்தெடுக்க போகிறீங்க. புரியணும் அப்படின்னு தொடர்ந்து விளக்கத்தையும் யாருக்கும் கொடுத்துட்டே இருக்க மாட்டீங்க. இந்த மாற்றம் தூரமாகி போகிறது கிடையாது, இது உங்களை நீங்கள் மதிக்க ஆரம்பிக்கும் நிலை. இத்தனை நாளாக மற்றவங்களுக்குனே வாழ்ந்த விருச்சிகம் இனி தனக்காக வாழ ஆரம்பிக்க போகுது. சில நேரங்களில் பிடிச்சு வச்சிருக்கிறது பலம் அல்ல அப்படிங்கிறத உணர்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுத்து வாழ்க்கையை வாழ போகிறீங்க. விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வரைக்கும் கஷ்ட காலத்தில் மட்டும்தான் நீங்கள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுங்க. ஆனால் இந்த கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு தீர்வு தரக்கூடிய வகையில் உங்களுக்கு இனி சந்தோஷம் தரக்கூடிய நாட்களாக இனி பிறக்க போகுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ போகிறீங்க. இனிமையான நாளாக அமைய போகுது. இன்பத்தை மட்டுமே தரக்கூடிய நாட்களாக இருக்க போகுதுங்க. விருச்சிக ராசியோட மனது எப்படி தூய்மையானதோ அதே மாதிரி உங்களினுடைய வாழ்க்கையும் இனி தூய்மையானதாக மாறப்போகுதுங்க. விருச்சிக ராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும்
ஒரு நல்ல விடிவு காலமாக இருக்க போகுதுங்க. என்னம்மா பெருமையாகவே சொல்லிகிட்டு இருக்கியே, ஆனால் எங்களுக்கு எந்த நல்லதும் நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? விருச்சிக ராசி அப்படின்னாவே இவங்களை பற்றின மற்றவங்களினுடைய எண்ணம் எப்படி தெரியுமா இருக்கும்? இவனுக்கெல்லாம் என்னடா தெரியும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. இவெல்லாம் என்ன பண்ணிடுவா அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. சொல்லப்போனால் உங்களை ஒரு துச்சமாக நினச்சிருப்பாங்க. வீட்டில் இருக்கவங்களே அட இது வேண்டாத பீஸு, எங்கேயாவது வீட்டில் சுற்றிட்டு கிடக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்களினுடைய அருமை பெருமை தெரியுமா உங்களுக்கு? ஆன்மீகம் முதல் அறிவியல் வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. குறிப்பாக இவங்க நியாயத்தின் பக்கம் நிற்பாங்க. மென்மையானவங்க, விட்டு கொடுக்கக்கூடிய மனம் படைச்சவங்க, எல்லாருக்கும் உதவணும் அப்படிங்கிற குணம் இருக்கும். நீ யார் என்னன்னு தெரியாதவங்க கூட உதவி கேட்டீங்க அப்படின்னா சரி இருப்பா இந்தாப்பா அப்படிங்கிற மாதிரி தாங்கிட்ட இருக்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு குணாதிசயம். யாருக்குங்க இவ்வளவு பெரிய மனசு இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். தெரிஞ்சவன்கிட்ட கேட்டாலே வச்சுக்கிட்டு இல்லைன்னு மறைக்கக்கூடிய காலத்தில் தெரியாதவங்க அந்த உதவி கேட்டாலும் அழகாக செய்யக்கூடியவங்க. குறிப்பாக இவங்க மற்றவங்களை வழி நடத்துவாங்க. தனக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை மறைச்சி வச்சுக்கிட்டு நான் மட்டும் உயரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிடையவே கிடையாது. தனக்கு தெரிஞ்சது 10 பேர் வாழ்ந்துட்டு போகட்டும், நல்லா இருங்க, எதுவும் நீங்கள் என்னோட பொழப்பை கெடுக்க போகிறதில்ல, நான் சொல்லி கொடுக்கறதுனால உங்கள் பொழப்பு நல்லா இருக்க போகுது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குணம் படைச்சதுங்க. தூய உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க. விறுவிறுன்னு பேசுறதுனாலையும் விறுவிறுன்னு இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறதுனாலையும் இவங்க என்னதான் கொட்டக்கூடிய குணம், அதாவது படபடன்னு பேசுறதுனால கொஞ்சம் எடுத்தெறிஞ்சு பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோற்றம் இருந்தாலுமே உங்களோட மனசளவில் ஒன்றுமே இருக்காது. சூதுவாது தெரியாது, பகைமை பாராட்ட தெரியாது. என்ன கொஞ்சம் முன்கோபம் வரும். நல்லது கெட்டது தெரியாததுனால எது நல்லது எது கெட்டது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எதுவுமே தெரியாமல் மொத்தமாக எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகிறதுனால நிறைய இடங்கள்ல அடி மேலே அடி இடி மேலே இடி நிறைய பணத்தை இழந்து இருக்கீங்க. கொஞ்சம் துரோகத்தை அனுபவிக்கலைங்க. இப்போ வரைக்குமே வயசு 60 ஆகும், ஆனால் இப்போ வரைக்கும் ஏமாந்து தான் நின்றுட்டுருப்பீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரங்க உண்மைனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தின நாட்கள் எல்லாமே போயிடுச்சுங்க. அந்த நாட்களை எல்லாம் விட்டுருவோம். இப்போ நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், விருச்சிக ராசி என்ன சொல்லுவீங்கன்னா, அடப்போமா என் வாழ்க்கை அப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படியாச்சு, அவங்க ஏமாத்துறாங்க இவங்க ஏமாத்துறாங்க இப்படியெல்லாம் நடந்துச்சு, ஆனால் இப்படி தான் நான் நடந்துக்கிட்டேன் இப்படி தான் ஆரம்பிப்பீங்க. ஆனால் அதுக்கு எல்லாமே ஒரு தீர்வாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு வருதுங்க. நடந்ததை எல்லாம் விட்டுருவோம். நடக்க போகிறத நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு வரக்கூடிய நாட்களை வரவேற்று வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கலாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பதவிகள் கிடைக்கும், வேலை திறமைகள் உங்களினுடைய தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை அமையுங்க. அதிகார பதவி கிடைக்கும், அதிகார பதவியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க. குறிப்பாக சில நேரங்களில் டென்ஷனாக இருந்திருப்பீங்க, மன உளைச்சலில் இருப்பீங்க, வேலை சுமை அதிகமாக இருந்திருக்கும், வீண் பழி சுமத்தி இருப்பாங்க, உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணியிருக்காது, செரிமான கோளாறு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ மறைய போகுது. மறைமுக எதிரிகள் கூட இனம் கண்டறிவீங்க, அவங்கள ஒழிச்சு கட்டிடுவீங்க. சொல்லப்போனால் உங்கள் எதிரிகள் கூட இப்போ உங்களுக்கு நண்பர்களை மாற்றுவாங்க. அட இவன் குணம் தெரியாமல் இருந்துட்டோமே, இவனை எதிரியாக நினச்சிட்டேன்ப்பா, இவ்வளவு நல்ல பிள்ளைங்களா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் மனசில் ஒரு வித போராட்டம் எழுந்திருக்கும். அந்த போராட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகுது. அதிகமாக வட்டிக்கு கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்ட நீங்கள் இப்போ அந்த கடனை ஒரு பைசா பாக்கி இல்லாமல் அடைக்கக்கூடிய அளவுக்கு பணவரவு பல வகைகளில் சேரும். குலதெய்வ கோவிலை புதுப்பிப்பீங்க. குலதெய்வ கோயிலை புதுப்பிக்கிறதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய புண்ணியம், அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம பண வசதி இருந்திருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தெய்வங்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க. தங்க அபகரணங்கள் வாங்குவீங்க, வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் விருச்சிகம் கவனமாக இருக்கணும், பண விஷயத்தில்
விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வீட்டில் இருந்து கூட உங்ககிட்ட 10 ரூபா இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, மறைச்சு வை. பிரச்சனையே கிடையாது. ஏன் இதனால யாரும் உங்களை நம்பலை. இனிமேல் வந்துட்டு நீங்கள் யாருக்கும் உண்மையாக இருங்க. உங்களை யாருமே நம்ப போகிறதில்ல. அதுக்குன்னு உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. உங்களுடைய உண்மையை மறைச்சு வைங்கன்னு தான் சொல்கிறேன். காசு பணத்தை மறைச்சு வை, உங்ககிட்ட இருக்கிற சொத்து பத்தை மறைச்சு வை. அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் விருச்சிக ராசிக்காரங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. யாருக்குமே நான் பொறுப்பு அப்படின்னு போய் நிற்கவே கூடாது. ஓகேங்களா? அடுத்து உறவுக்காரர்கள், நண்பர்கள் ரொம்ப உரிமையாக உங்ககிட்ட பேசுவாங்க. அதை பார்த்து மயங்கிடாதீங்க. அது உங்களை கெடுக்கிறதுக்கு தான், உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கு தான், உங்களினுடைய நன்மைகளை தீங்காக மாற்றுறதுக்கு தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. யாராக இருந்தாலும் யாரையாக இருந்தாலும் சந்தேக கண்ணோட பாருங்கள், தப்பே கிடையாது. அடுத்ததாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய சோர்வு சுறுசுறுப்பாக மாற்றுறாரு. உங்களை உற்சாகமாக வச்சுக்க போகிறாரு. எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு ஆர்வம் பிறக்கும். அரைகுறையாக நின்ன வேலை கூட இப்போ முழுமையாக செஞ்சு முடிப்பீங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வீடு கோலாகலமாக இன்னைக்கு என்ன சொல்கிறேன்னா திருவிழா மாதிரி தினம் தினம் இருக்க போகுது. தம்பதிகளுக்கிடையே இருந்த சந்தேகம், ஈகோ, அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது. ஒற்றுமை பலப்பட போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தள்ளி போன வெளிநாட்டு பயணம் இப்போ சாதகமாக அமையும். குறிப்பாக மகன் மகள்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு வைப்பீங்க. படிக்கிற விஷயமா இருக்கட்டும், திருமண விஷயமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் நீங்கள் திட்டமிடுவீங்க. அதை நீங்கள் நினச்ச மாதிரி நடத்தி முடிக்க முடியும். திருமண வயசில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும். ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் வங்கி கடன் கிடைக்கும். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனை தீரப்போகுது. உங்களை கண்டும் காணாமல் ஒதுக்கிட்டு போன உறவுக்காரங்கள் எல்லாமே இப்போ வழியை பேசுவாங்க. அந்த அளவுக்கு உங்களினுடைய நிலை உயர்ந்து நிற்கிது. அதே மாதிரி நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு நல்ல ஆடை அபகரணங்கள் வாங்கிறதுக்கான ஒரு யோகம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாமே சரியாகும். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் கவனம் செலுத்தணும். சின்ன சின்ன உடல் உபாதைகள், உஷ்ணம் சம்மந்தப்பட்ட இந்த உடல் வலிக்கிறது, வயிற்று வலி, தோல் நோய், இந்த மாதிரியான சின்ன சின்ன உடல் பாதைகள் எல்லாமே சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சின்னதாக அறிகுறியை பார்த்தீங்கன்னா கூட உடனடியாக மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பெற்றுக்கோங்க. அது உடனே சரியாயிரும். நல்லா இருக்குன்னு அதை விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த பாதிப்புகள் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சரியாயிரும். அதே மாதிரி உறவுகள் வகையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரப்போகுது. திடீர் யோகங்கள் வரும். பணவரவு உண்டாகும். உங்களினுடைய உறவுக்காரர்கள் எல்லாமே தேடி உதவி செய்வாங்க. கௌரவ பதவிகள் தேடி வரும். உங்களை சுற்றி இருக்கவங்களினுடைய சுயரூபத்தை எல்லாம் இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதை உணர்ந்து நிறைய தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. தாய் வழியில் சொத்து சேரும். புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. திரும்பவும் சொல்கிறேங்க, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போற்றாதீங்க. வேற்று மதத்தார் கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க. கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவங்க இனி அதை விட்டு விலகி வருவீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும்